பேரின்ப நாள் இந்த நாள் மண்ணிலே, உள்ளம் பொங்கும் உவகை பெருகும் இந்த நாளிலே. பேரின்ப நாள் இந்த நாள் மண்ணிலே, உள்ளம் பொங்கும் உவகை பெருகும் இந்த நாளிலே. ஆலயம் சென்றிடுவோம் ஆண்டவர் சந்நிதியில், ஒன்றாக இணைந்திட வந்திடுவோம். ஆலயம் சென்றிடுவோம் ஆண்டவர் சந்நிதியில், ஒன்றாக இணைந்திட வந்திடுவோம். பேரின்ப நாள் இந்த நாள் மண்ணிலே, உள்ளம் பொங்கும் உவகை பெருகும் இந்த நாளிலே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் நம்மை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா நிலையிலும் நம்மோடு தொடர்ந்து பயணித்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த அன்பு இறைவனிடத்தில் நம்முடைய எல்லா விதமான சோகங்கள், எல்லா விதமான வேதனைகள், எல்லா விதமான கஷ்டங்கள் அனைத்தையும் அவரிடத்தில் ஒப்படைத்து, இறைவன் எப்போதும் எனக்கு துணையாக இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த கல்வாரி பலிகளை பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவனுக்கு எதிராக செய்தவில்லை எல்லாம் நம்ம குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும். அப்போது நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-11 வரை. சிதறுண்டு வாழும் 12 குலத்தினருக்கு கடவுளுக்கும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பணியாளனாகிய யாக்கோப்பு வாழ்த்து கூறி எழுதுவது. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும்.
உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பார். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிறையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். தாழ்நிலையில் உள்ள சகோதர சகோதரிகள் தாங்கள் உயர்வு பெறும்போது மகிழ்ச்சி அடைவார்களாக. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் போது மகிழ்ச்சியால் இருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல மறைந்தொழிவார்கள். கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம். அதன் பூ வதங்கி விழும். அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் தம் அலுவலர்களில் ஈடும்போதே அழிவுறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. பல்லவி. நான் பிழைத்து இருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்து இருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்து இருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நீ என்னை தண்டிக்கும் முன் நான் தவறிழைத்தேன். ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கிறேன். நீ நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். நீர் நல்லவர், நன்மையே செய்பவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். நான் பிழைத்து இருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்து இருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் நான் உன் விதிமுறைகளை கற்றுக்கொண்டேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவே. நீ என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ. நான் பிழைத்து இருக்கும்படி உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. நான் பிழைத்து இருக்கும்படி
உமது இரக்கம் ஆண்டவரே கிடைப்பதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் எப்போதும் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இறைவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே எப்போதும் இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே நமக்கு எதிரான சோதனைகளும், நமக்கு எதிரான வேதனைகளும், நமக்கு எதிரான பல்வேறு விதமான காரியங்கள் நம்மை ஆட்கொள்ளுகிற போது நாம் கடவுளை சோதனைக்கு உள்ளாக்கக்கூடியவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் சோதனைகளை பற்றி ஆராய நமக்கு ஒரு அழகான வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நற்செய்தியை வாசிக்கின்ற போது மிகவும் சிறிய நற்செய்தி பகுதி. நற்செய்தி பகுதியை வாசிக்கின்ற போது 3 பகுதிகளை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒன்று, இந்த பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் இயேசுவை அணுகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, இயேசுவிடத்திலே அவர்கள் ஒரு அருள் அடையாளத்தை அல்லது அடையாளத்தை அவர்கள் கேட்கிறார்கள். மூன்றாவது, இயேசு அவர்களை விட்டு அகன்று செல்கிறார். இதையும் தாண்டி இன்னும் ஆழமாக நாம் உற்று நோக்குகிற போது, பரிசேயர் வாக்குவாதம் செய்ய இயேசுவிடத்திலே வந்தபோது இயேசு பெருமூச்சு விட்டார் என்கின்ற பகுதியை மார்க் நற்செய்தியாளர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த பெருமூச்சை எதுக்காக நம்ம விடுவோம்? பல நேரங்களில் பெற்றோர்களாக இருக்கிறோம் அப்படின்னா பிள்ளைகளை நம்ம உழுந்து கவனிப்போம். அவங்களுக்கு காலையில் என்ன செய்யணும், மதியானம் என்ன செய்யணும், இப்படியெல்லாம் நம்ம கவனிப்போம். அப்பா வீட்டை விட்டு வெளியில் போய் சம்பாரித்து கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்காக என்று சொல்லி பல்வேறு விதமான காரியங்களை எல்லாம் செய்வார். ஆனால் பல நேரங்களில் பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மா என்னை அன்பு செய்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறப்ப பெற்றோருடைய பெருமூச்சு மிகவும் கஷ்டமான ஒன்று. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பல்வேறு விதமான தெளிவான பாடங்களை எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பெடுக்கிறதுக்கு அல்லது தெளிவாக ஒரு பாடத்தை விளக்கி சொல்லி கொடுத்து கஷ்டப்பட்டு அவங்களுக்காக தங்களுடைய
உழைப்பை முழுமையாக போட்டு அவர்கள் உழைக்கின்ற போது ஏதாவது ஒரு மாணவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா அவங்களுடைய பெரும் மூச்சு என்பது கஷ்டமான ஒன்று. இந்த ஒரு பெரும் மூச்சை தான் இயேசு அந்த பரிசேயருடைய வாக்குவாதத்தில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு பல அடையாளங்களையும் பல்வேறு விதமான அற்புதங்களையும் பல்வேறு விதமான போதனைகளையும், அடையாளங்கள் என்று சொல்கிற போது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அவர் பழுகி பெருக செய்து அந்த மக்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். பல்வேறு விதமான அற்புதங்கள், தொட்டவர்கள் எல்லோரும் குணப்பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவை கண்டவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசுவை மெசியா என்று சொல்லி அவருடைய அற்புதங்களை கண்டு போற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய போதனைகளை கண்டு பலர் நடுங்கி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் பேய்கள் கூட நடுங்கக்கூடியதாக இருந்தது, கடல் அலைகள் கூட அடங்கக்கூடியதாக இருந்தது. இத்தனையும் செய்த பிறகும் வானிலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று சொல்லி இந்த பரிசேயர்கள் வாதாடிய போது இயேசு பிட்ட பெரும் மூச்சு என்பது மிகவும் கடினமான ஒன்று. இன்று பல நேரங்களிலே நாம் சோதனைக்கு உட்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசுவை சோதிக்கக்கூடியவர்களாக அல்லது கடவுளை சோதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கிற போதும் கடவுளும் நம்மை சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த 2 பகுதிகளை தான் இந்த 2 வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நற்செய்தி பகுதியிலே மனிதன் கடவுளை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். வானிலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி மனிதன் கடவுளை சோதிக்கின்றான். இன்றைய முதல் வாசகத்தை நான் வாசிக்கின்ற போது திருத்தூதர் யாக்கோப்பு அழகாக தன்னுடைய திருமுகத்திலே சொல்கிறார், கடவுள் மனிதனை சோதிக்கிறார். இங்கே பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். மனிதன் கடவுளை சோதிக்கின்றான், அதே கடவுள் மனிதனை சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த 2 விதமான வேறுபாடும் எங்கு வெளிப்படுகிறது என்றால், நாம் விசுவாசத்தில் வளர்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை நம்மிடத்திலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. முதல் வாசகம் நல்லா வாசிச்சதுன்னா நமக்கு தெரியும் கடவுள் எப்படி மனிதனை சோதிக்கிறார்னு சொல்லி. உங்களுக்கு துன்பம் வரும், வேதனை வரும், உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் உங்களை விட்டு செல்லும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களாக இருங்கள், கடவுளோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதர்களாக உருமாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி யாக்கோப்பு அழகாக சொல்கிறார். மனிதன் கடவுளை சோதித்தல், அடையாளம் கேட்கல். பரிசேயர் போய் அடையாளம் கேட்குறாங்க. இத்தனை அடையாளத்தை காமிச்சிருக்கிறாரு, எத்தனை அற்புதத்தை செஞ்சுருக்காரு, எவ்வளோ போதனை செஞ்சுருக்காரு. அவங்களுக்கு அந்த ஆதாரம் பத்தலையாம். அவங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. இத்தனையும் செய்த பிறகும் அவர்கள் கடவுளிடத்திலே, இயேசுவிடத்திலே ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள். இந்த பரிசேயர்கள் இயேசுவை எப்படி பார்த்திருக்கிறார்கள் என்றால், ஒரு சர்க்கஸ் மனிதரை போல. எப்போதுமே இயேசு புனிதம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சர்க்கஸில் தானே செஞ்சிட்ருக்காங்க. சர்க்கஸ் மனிதரை போல இயேசுவை, கடவுளை அவர்கள் காண விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுக்கு சார்பான காரியங்களை மட்டுமே கடவுள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையில் இந்த பரிசேயர்கள் தங்களுடைய வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். கேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஒரு நிகழ்வை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த கேட் என்பவர் ஒரு பத்திரிகையாளர் அல்லது புரோட்டஸ்டன்ட் போதிக்கக்கூடிய ஒரு நபர். இவர் கிறிஸ்துவை பற்றி பல்வேறு விதமான நபர்களுக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான பத்திரிகைகளிலே கிறிஸ்தவத்தை பற்றி எழுதக்கூடியவராக இருக்கிறார். இவருடைய நெருங்கிய நண்பர் சார்லி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நண்பர் இவரிடத்திலே மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த கேட் எப்போதுமே இந்த சார்லியோடு சேர்ந்து செல்லக்கூடியவராக இருப்பார். இந்த கேட் எதையெல்லாம் படிக்கிறாரோ அதையெல்லாம் சார்லிக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சார்லிக்கு பல்வேறு விதமான கிறிஸ்துவ போதனைகளையும் கிறிஸ்துவை பற்றிய பல்வேறு விதமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் எல்லாம் இந்த கேட் சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து பல்வேறு விதமான காரியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் சார்லி கேட்டுக்கிட்ட, தனியா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நான் இயேசுவை இப்போ பார்க்கணும், நான் கடவுளை இப்போ பார்க்கணும் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ கேட்டு சிரிச்சுக்கிட்டு, நான் இவ்வளோ நாள் உனக்கு சொல்லி கொடுத்தது, இவ்வளோ நாள் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது
எதுவுமே இயேசுனுடைய அற்புதமாக, கடவுளுடைய அற்புதமாக உனக்கு தெரியவில்லை. நீ கடவுளை கண்டால்தான் நான் நம்புவேன் என்று சொல்கிறது. நான் இவ்வளவு நாள் உனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா காரியங்களையும் வீணாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார். பரிசேயரை போலதான் இந்த சார்லி கடவுளை பல்வேறு வழிகளில் கண்டு கொண்டிருந்தாலும் அவர் உள்ளத்தளவிலே குருடராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். பரிசேயர்களும் இப்படிப்பட்ட ஒரு குருடர்களாக தான் செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல்வேறு விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அன்றாட செயல்பாடுகளையும் ஒரு புனித தன்மையோடு பார்ப்பதற்கு பல நேரங்களிலே நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நாம் சுவாசிப்பது, இந்த கேட் என்பவர் இந்த நிகழ்வை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், நான் சுவாசிப்பது, நாம் இயங்குவது, நாம் இருப்பது எல்லாமே இறைவனால் தான். இறைவன் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை என்னுடைய ஒவ்வொரு மூச்சும் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு காரியங்களை செய்கிற போதும் கடவுளின் உடன் பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னம் என் மத்தியில் இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நான் கடவுளை பார்த்தால்தான் நம்புவேன் என்பது உள்ளத்தளவிலே நாம் பல நேரங்களில் குருடர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த கேட் தன்னுடைய பத்திரிகையிலே சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். அதேதான் கடவுளை நம்மில் பார்க்கக்கூடியவர்களாக, கடவுளை பிறரில் பார்க்கக்கூடியவர்களாக, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் கடவுளை பார்க்கக்கூடியவர்களாக, அடையாளங்களாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இன்றைய முதல் வாசகம் இதை மாற்றி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் மனிதனை சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார். புனித யாக்கோப்பு தன்னுடைய திருமுகத்தை தொடங்குகிற போது அவர் இப்படி தொடங்குகிறார், என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் பல்வேறு சோதனைகளை சந்திக்கும் போது அதை எல்லாம் மகிழ்ச்சியாக கருதுங்கள். இன்னைக்கு நமக்கு சோதனை வந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். நமக்கு சோதனை வந்துச்சுன்னா நம்ம புலம்புவோம், கடவுள் இருக்காரான்னு புலம்புவோம், இல்லை கஷ்டப்படுவோம், அழுவோம், வேதனைப்படுவோம். சோதனைகளை சந்திக்கின்ற போது அதை எல்லாம் மகிழ்ச்சியாக கருதுங்கள். காரணம், கடவுள் உங்களோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதனை கடவுள் சோதிக்கின்ற போது அது சந்தேகத்தையும் ஒரு பெருமையிலிருந்து தோன்றக்கூடியதாக இருக்கு. இந்த பரிசையெல்லாம் ஏன் இயேசு திறமை அவங்க குற்றங்கணக்கூடியவர்களாக, வாதாடக்கூடியவர்களாக இருந்தார்கள்? காரணம், அவர்களுக்கு கடவுள் மீது, இயேசு மீது சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. இவர்தான் யாவே அனுப்பிய கடவுள் மகனா, யாவையோட மகனா அல்லது என்கின்ற சந்தேகங்கள், அல்லது தங்களை பெருமை பாராட்டி கொள்ள வேண்டும், தாங்கள் செய்வது சரி என்பதை அவர்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் கடவுள் மனிதனை சோதிக்கின்ற போது, இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்கிறது, அது அன்பிலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. யோபு நமக்கு நல்லா தெரியும், அவருடைய எடுத்துக்காட்டு. யோபுவை கடவுள் அவ்வளவு சோதிச்சாரு, ஆனால் யோபு ஒருபோதும் சோர்ந்து விடவில்லை. அதைதான் யாக்கோப்பு சொல்கிறார், சோதனைகளை சந்திக்கின்ற போது அதையெல்லாம் மகிழ்ச்சியாக கருதுங்கள். அது அன்பிலிருந்து பிறக்கக்கூடியதாக இருக்கிறது. யோபு கடவுளை நம்பினாரு, அன்பு செஞ்சாரு, அந்த சோதனை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். அது அன்பிலிருந்து பிறக்கக்கூடியதாக இருந்தது. உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும். யோபுக்கு மன உறுதி தான் உண்டாச்சு. அவர் நம்பிக்கை சோதிக்கப்பட்ட போதெல்லாம் அவர் மீண்டும் ஆழமான நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருந்தார். அவருடைய நண்பர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் எதிர்த்து நின்ற போதும் கூட அவர் மன உறுதி கொண்டவராக இருந்தார். அதுதான் யோபு அழகாக தன்னுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான செயல்பாடுகளை நாம் இந்த துன்பத்தின் வழியாக, வேதனையின் வழியாக, சோதனைகள் வழியாக நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதற்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். இந்த வெள்ளி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களை ஒரு பெண்மணி சந்திக்கின்றார். இந்த வெள்ளி வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் அந்த வெள்ளியை கொண்டு வந்து விற்கிறாங்கல்ல, அதை வந்து பார்க்குறதுக்காக இந்த பெண்மணி போய் சந்திக்கிறாங்க. அந்த பெண்மணி கேட்குறாங்க அந்த வெள்ளி செய்கிறவங்கள்ட்ட, எப்படி நீங்கள் வெள்ளியை செய்கிறீங்க? வெள்ளியை செய்கிறது சுத்திகரிக்கப்பட்ட நெருப்பு, ஒரு உலோகத்தை கொண்டு அந்த உலோகத்தை போட்டு அதை அதிக வெப்பத்திற்கு உள்ளாக்கி
அந்த அதிக வெப்பத்தை உண்டாக்குகிற போது அந்த வெள்ளி தயாரிக்கக்கூடிய நபர் கூடயே இருக்க வேண்டும். அவர் ஒருவேளை கூட இல்லை அப்படின்னா அது கருகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். எப்போது அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் வெளிப்பட்டு அந்த கண்ணாடி போல் அது மின்னுகிறதோ அப்போது அதை எடுத்து விட வேண்டும் அவர். அப்போது ஒரு புதிய வெள்ளியை அவர் உருவாக்குகிறார். ஒரு உலோகத்திலிருந்து ஒரு வெள்ளியை உருவாக்குவதற்கு அனைத்தும் அசுத்தங்களும் பொறுமையின்மையும் சுயநலங்களும் பெருமையும் இவை அனைத்தும் விலகக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் அந்த வெளி நபர் சொல்கிறார், அந்த அசுத்தங்கள் எல்லாம் வெளிப்பட்டு வெளியே ஏறிய பிறகு அந்த வெள்ளி பளிச்சென்று தன்னுடைய முகத்தை பார்த்தால் அதில் வெளிப்படக்கூடிய அளவிற்கு அந்த நெருப்பு தெரியக்கூடியதாக இருக்கும். அப்போது அதை எடுத்து விடுவார்கள். அவர்கள் எடுத்து விடுகிற போது அது வெள்ளியாக மாற்றம் பெறக்கூடியதாக இருக்கிறது. அப்படிதான் சோதனைகளும். கடவுள் நம்மை உருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவன் உடனிருப்போடு அவர் எப்போதுமே நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை உருக்குகிறார். நாம் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்முடைய அசுத்தங்களை, நம்முடைய பொறுமையின்மையை, நம்முடைய சுயநலத்தை, நம்முடைய பெருமையை அனைத்தையும் அகற்றி நம்மை இறைவனோடு இணைக்கக்கூடியவராக இருக்கிறார். இறைவனோடு இணைக்கிறார். நம்முடைய சோதனைகள் 2 வகைகளில் வெளிப்படுகிறது. ஒன்று, வாழ்வை கடினமாக்குகிற போது எதிர்வினை ஆற்றல், த நெகட்டிவ் ரியாக்ஷன் அல்லது நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்று சொல்வார்கள். நாம் பரிசேயர்களைப் போல விளக்கம் கேட்கிறது அல்லது அடையாளம் கேட்கிறது. நம்முடைய இதயத்தை கடினப்படுத்துவதற்கான செயல்பாடுகளை கடவுளை சோதிக்கிறது. இந்த எதிர்வினை வினை ஆற்றல், த நெகட்டிவ் ரியாக்ஷன், நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்பது நம்முடைய இதயத்தை கடினமாக மாற்றுகிறது. ஆனால் யாக்கோப்பு அழகாக சொல்கிறார், இது நேர் வினையாக்குதல், த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். நம்முடைய ஞானத்தை கேட்க வேண்டும். சந்தேகத்திலின்று நாம் புதிய மனிதர்களாக விடாமுயற்சியோடு முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் யாக்கோப்பு இன்றைய முதல் திருமுகத்திலே அழகாக சொல்கிறார். இது நம்முடைய இதயத்தை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரட்சிதி பகுதியிலே சீடர்கள் இதயத்தை கடினப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாக்கோப்பு நமக்கு கற்றுத்தரக்கூடியது நம்முடைய இதயத்தை பலப்படுத்தக்கூடியவர்களாக, நேர் வினையாக்கத்தோடு நம்முடைய வாழ்வை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்று நமக்கு பல வகைகளிலே போராட்டங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. உடல் அளவிலே போராட்டம், பல்வேறு விதமான நோய்கள், பல்வேறு விதமான சோதனைகள், வேதனைகள். உடல் அளவிலே நமக்கு போராட்டம். நிதி நிச்சயமற்ற தன்மை, இன்னைக்கு என்ன செய்கிறது, நாளைக்கு என்ன செய்கிறது, நாளைக்கு என்ன செய்கிறது, எனக்கு இந்த காரியத்தை செய்கிறதுக்கு பல பேருக்கு இன்றைக்கி ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, நாளைக்கு என்ன செய்ய போகிறோம். நிதி நிச்சயமற்ற தன்மை, குடும்ப பதற்றங்கள். இன்றைக்கி குடும்பங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், பல்வேறு விதமான குழப்பங்கள், மறைக்கப்பட்ட இதய உணர்வின் போராட்டங்கள். நம்முடைய மனசில் பல்வேறு விதமான போராட்டங்கள். நாளைக்கு என்ன ஆக போதோ, இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்களோ, அல்லது நாளைக்கு நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்குமா, எப்படியெல்லாம் பல்வேறு விதமான இதய உணர்வான போராட்டங்கள். ஆன்மீக வறட்சி, நான் ஜெபிக்கிறேன் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அல்லது கடவுள் என்னோட இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்படி பல்வேறு விதமான ஆன்மீக வறட்சிகள். சோதிக்கப்படும் போது எல்லாம் யாக்கோப்பு நமக்கு கற்றுத்தருகிறார், நேர்வினையாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருங்கள். அதற்கு கடவுளிடத்திலே ஞானத்தை கேளுங்கள். மகிழ்ச்சி அடைவதற்கு ஞானத்தை கேளுங்கள். நீங்கள் உயரத்தில் இருக்கின்ற போது, நீங்கள் குறைந்து வருகிற போது, உங்களை கடவுள் தாழ்த்துகிற போது மகிழ்ச்சியோடு ஞானத்தை கேளுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். கீழிருந்து உங்களை கடவுள் மேலே எழுப்புகிற போது, உங்களை மேலே உயர்த்துகிற போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை கேளுங்கள். கடவுள் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளை சோதிக்கிறோமா அல்லது கடவுள் நம்மை சோதிக்கின்றாரா? நாம் கடவுளை சோதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் அது எதிர்வினை ஆற்றல், த நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். அது நமக்கு இதயத்தை கடினப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக மாறுகிறது.
ஆனால் கடவுள் நம்மை சோதிக்கின்ற போது நாம் சுத்திகரிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம், புது வாழ்வை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம், இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். சந்தேகத்திலிருந்து நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். புகாருக்கு பதிலாக விடாமுயற்சியோடு இறைவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். விசுவாசத்திலே நாம் சோதிக்கப்படுகிற போது நாம் வலுவானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் கிறிஸ்துவில் ஆழமாக வேரூண்டி இருக்கக்கூடியவர்களாக இருக்க நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் நேர்வினையாக்கத்தோடு கடவுளுடைய ஞானத்தை கேட்டு சந்தேகமின்றி கடவுளை நம்பி விடாமுயற்சியோடு கடவுளை பின்பற்றக்கூடியவர்களாக, இதயத்தை பலப்படுத்தக்கூடியவர்களாக, இறைவன் எப்போதும் என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்கக்கூடியவர்களாக வாழ வளர இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். எந்தன் வாழ்வை உந்தன் பீடம் தருகின்றேன் இறைவா, எந்தன் வாழ்வை நிறைவாய் மாற்ற படைக்கின்றேன் தலைவா, எந்தன் வாழ்வை உந்தன் பீடம் தருகின்றேன் இறைவா, எந்தன் வாழ்வை நிறைவாய் மாற்ற படைக்கின்றேன் தலைவா. ஏற்றுக்கொள்வாய் அன்பின் இறைவா, மாற்றும் உந்தன் அன்பின் பலியாய். ஏற்றுக்கொள்வாய் அன்பின் இறைவா, மாற்றும் உந்தன் அன்பின் பலியாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. ஆதலால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதர் இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இனத்தவராய் இதயத்தவராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்போதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை, சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு. உமது ஆட்சி வருகும். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல் வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுதருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மூவனராணி புனிதராணி புகழுமா மகிமை ராணி. மூவனராணி புனிதராணி புகழுமா மகிமை ராணி. லோகமாளுமாக ஏக பரமன் தாய். சகல லோகமாளுமாக ஏக பரமன் தாய். அகமும் புறமும் அழகு நீரும் அன்னை மரியே. அகமும் புறமும் அழகமிளிரும் அன்னை மரியே. மூவனராணி புனிதராணி புகழுமா மகிமை ராணி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.